ஹாய் ஹோமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வெல்டன். நான் உங்கள் அம்மை ஃபேமிலியில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட். நம்ம ஷாட் செல்லக்குட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறமா சுகாவுக்கு ஒரு ஒன் ஷாட். சூப்பர் ஸ்டோரியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன்ற ஒரு நம்பிக்கையில் ஓகே சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். அண்ட் இது ஒரு வில்லேஜ் பேஸ்ட் அண்ட் மாஃபியா ஒன் ஷாட் தான். ஸோ பிடிச்சவங்க கேட்கலாம், பிடிக்கல அப்படின்னா அதை செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே அப்படியே போயிடலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன்டா. பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து எஃப்எஃப்ஏ போடாமல் டிலே பண்ணிட்டேன். கண்டினியூ எஃப்எஃப் வந்து போட்டுகிட்டு இருந்தாக்கெல்லாம் இவ்வளோ டிலே கொடுப்பேன்னு எனக்கே தெரியல. நான் கண்டிப்பாக நியூ இயர்க்குள்ளே அந்த 2 எஃப்எஃப்ஏ முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாமே நடந்து போச்சு. ரீசன் வந்து வீட்டில் நிறைய கெஸ்ட் இருந்தாங்க. ஸோ தனியாக உட்காரவே முடியல, ரெக்கார்ட் பண்ணவும் டைம் கிடைக்கவும் இல்லை. அண்ட் சைலண்ட்டாக எந்த பிளேஸுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ரெக்கார்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் ரெக்கார்டே பண்ணலை. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து இதுதான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ சாரி. இதுக்கப்புறம் கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமே நம்ம அந்த 2 எஃப்எஃப்ஐயும் கண்டினியூ எஃப்எஃப்ஐ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். நீங்கள் அழகான ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு இன்னசென்ட்டான அண்ட் ரொம்ப ரொம்ப க்யூட்டியான பொண்ணு. ஆனால் உங்களால் பேச முடியாது, உங்களுக்கு பேச வராது. ஸோ நீங்கள் சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற ஒரு பொண்ணு தான். நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட டேட் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ மம்மி மட்டும் இருக்கிறதுனால உங்களை வந்து அவங்க கண்டினியூ பண்ண வைக்க முடியல காலேஜ். ஸோ அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் வில்லேஜில் கொஞ்சம் இந்த நர்சிங் ஒர்க்கெல்லாம் வந்து கிளினிக்லலாம் படிச்சுருந்துருப்பீங்க. ஸோ கற்றுட்டு இருந்திருப்பீங்க அங்கே ஒர்க்கு போய். அதனால உங்களுக்கு அங்கே உள்ள சின்ன சின்ன ஒர்க்லாம் தெரியும். அண்ட் இப்போது நீங்கள் அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி திணறி நிற்கிற நேரத்தில் உங்களோட அப்பாவோட பிரதர், அதாவது சித்தப்பா, அவங்க தான் உங்களை வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்க வீட்டில் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அங்கே எப்படின்னா பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க இல்லாத அல்லது அவங்களால கைவிடப்பட்ட பேரண்ட்ஸ், தென் யாரும் இல்லாத அவங்க, அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மீடியமான ஒரு ஹோம். ஸோ அங்கே இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தென் அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது, ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னா அதாவது பேசிக் இஷ்யூஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான சேலரி தான். இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றது, உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அதை ட்ரை பண்ணி அதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி, அதாவது நிறைய குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பெரியவங்க கூட உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நிம்மதி மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால கம்மியான சேலரியாக இருந்தாலும் ஒரு நிம்மதியான இடம் அப்படின்ற மாதிரி, எந்த வித பிரச்சனையும் இல்லாத இடம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கேயே ஒர்க் ஜாயின் பண்ணி அப்படியே போக ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் உங்களோட பேசிக் இன்ட்ரோ. ஓகே, அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்தால், சுகா ஒரு பெரிய மாஃபியா, தென் ரொம்ப ரொம்ப கோல்டு பீஸு, யாருக்கிட்டேயும் அந்தளவுக்கு பேசவே மாட்டார். அவர் ஒரு இடத்துல இருக்கார், அந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது முடியணும் அப்படின்னா ஒரு பார்வை தான், அந்த பார்வையிலே அங்கே இருக்கிறவங்க அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமான ஒரு கேரக்டர். ஸோ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவரை வந்து நிமிர்ந்து பார்த்து பேசவே அவ்வளோ பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரஃப் அண்ட் டஃப் கை தான். ஆனால் கேர்ள்ஸுன்னு வந்துட்டா ரொம்ப 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 ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு மனுஷன். அந்த விஷயத்தில் அவர் வந்து அப்படி ஒரு சின்ன அளவு கூட தடுமாற்றம் இல்லாத ஒரு மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் அவருமே நிறைய ட்ரஸ்ட்டு, ஹோமு, ஆர்ஃபனேஜ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. தென் நிறையா அவருமே மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் அவர் தான் அதை பண்ணுறாரு, அவர் தான் இந்த ஹெல்ப்பும் கொடுக்குறாரு அப்படின்றது அதை வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கே தெரியாது. பிகாஸ் அதை யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு அவரை அட்டாக் பண்ணுறதுக்காக மேபி இவங்களை வந்து யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து அதையுமே வந்து வெளியே சொல்லாத அளவுக்கு ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான் இன்ட்ரோ. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்.
அந்த டேயோட மார்னிங் ஒரு 10, 11 மணி இருக்கும். நீங்க அங்க இருக்கிற குழந்தைங்க கூட உட்காந்து ஒரு மாதிரி விளையாடிட்டுருக்கீங்க. ஜாலியா சிரிச்சு, ஒரு மாதிரி ஹாப்பியா இப்போ நல்லா போய்க்கிட்டுருக்கிற இந்த நேரத்தில திபு திபு திபுன்னு ஒரு 15, 20 பேரு உள்ள ஓடி வராங்க. லைக் எல்லாமே வந்து நல்லா மல்ல மாடு மாரி பல்ஜ் பல்ஜா இருக்கிறானுங்க. உங்களுக்கு பார்த்த உடனேயுமே பயங்கர பயமாயிடுது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு பேக்ல போறீங்க 4, 5 ஸ்டெப்பு. குழந்தைங்களுமே ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. இப்படி குடுகுடுன்னு ஓடி வந்ததும், கையில வந்து யாரோ ஒருத்தவங்கள அடிபட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. லைக் தூக்கிட்டு வந்திருக்காங்க. மயங்கி இருக்கிறாங்க அந்த பெர்சன். ஒரு மாதிரி பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே நின்னு பார்த்துட்ருக்கீங்க. இப்ப அந்த ஹோமோட இன்சார்ஜ் கடகடன்னு அங்க வராங்க. வந்து பார்த்தா, அவங்களுக்கு யாருன்னு தெரியுது. ஸோ அப்படியே ஒரு மாரி கல் பண்ணி நின்னுட்ருக்காங்க. இப்போ ஷிகாவோட பாடி கார்ட்ஸ் வந்துட்டு ஒரு 2, 3 பேர் அப்படியே ஃப்ரண்ட்ல வந்துட்டு, "சீக்கிரமா எங்க பாஸ்க்கு ட்ரீட்மெண்ட் குடுங்க. அவருக்கு வந்து அடிபட்டுருச்சு. ஸோ சீக்கிரமா வந்து ஸ்டிச்சஸ் போடணும். சீக்கிரம் பாருங்க. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் அவங்க எல்லாரையும்" அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஸோ இப்போன்னு பார்த்து உங்க ஹோம்ல இருக்கிற ஹெட் நர்ஸ் வெளிய போயிடுறாங்க. ஸோ அங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்குன்னு யாருமே இல்ல. இப்போ அங்க இருக்கிற அந்த இன்சார்ஜ் வந்து உங்கள தான் திரும்பி பார்க்குறாங்க. நீங்க மிரண்டு போய் நின்னுட்ருக்கீங்க. அப்போ அவங்க உங்ககிட்ட வந்துட்டு அவங்க சைன் லாங்குவேஜ்ல சொல்றாங்க, "நீ தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க ரொம்ப மிரண்டு போயிட்டு, "ஐயய்யோ! நானா? நான் மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பதறி போய் சொல்றீங்க. இப்ப அவங்க உங்க கைய பிடிச்சிட்டு, "நீ பயப்படாத. உன் பக்கத்துல நான் இருக்கேன். நீ போய் பாரு ப்ளீஸ். இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அப்படியே கொல் பண்ணிட்டு நின்னுட்ருக்கீங்க. அங்க ஷிகா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு ஒரு மாதிரி மேல போயிட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப பாவமாவும் இருக்கு. அதே சமயம் பயமா இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் மாஃபியா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஷிகானா ஒரு மாஃபியா, பெரிய மாஃபியா கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்றது மாதிரி நீங்க நின்னுட்ருக்கீங்க. இப்போ உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்க சொல்றாங்க. தூக்கிட்டு வந்த பாடி கார்ட்ஸ்லாம் உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல படுக்க வைக்கிறாங்க. இப்போ நீங்க தான் அப்படியே கையில க்ளவுஸும், தென் ஒரு மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கும் போட்டுட்டு அப்படியே போறீங்க. அவர் ஒரு 80% மயங்கிட்டாரு. அந்த 20% தான் அவருக்கு சுயநினைவு இருக்கு. இப்போ அப்படியே நீங்க ஒரு மாதிரி பதறிக்கிட்டே பக்கத்துல போய் நிக்கிறீங்க. சுத்தி பாடி கார்ட்ஸ் நின்னுட்ருக்காங்க. இப்போ நீங்க அங்க இருக்கிற அந்த இன்சார்ஜ் கிட்ட சொல்றீங்க, "நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். ஆனா இவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்றீங்களா?" அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் சொல்றாங்க. ஸோ ரொம்ப தள்ளி போகல. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 4, 5 ஸ்டெப் வந்து பேக் சைட்ல போயிட்டாங்க. இப்போ நீங்க பொறுமையா ஷர்ட்ட வந்து கழட்டுறீங்க. நீங்க அப்படியே பொறுமையா ஒரு ஒரு பட்டனா கழட்டும்போது, அவருக்கு வந்து லைட்டா ஒரு மாதிரி அந்த கான்ஷியஸ் வந்து தட்டுது. ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ல வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து தலைய உருட்டிட்டு, ஏதேதோ முனங்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அப்படியே பொறுமையா கழட்டிட்டு பார்க்குறீங்க. செஸ்ட்டுக்கு கீழ் பக்கத்துல நல்லா ஆழமா வெட்டுப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பாவமா இருக்கு. செம்ம பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து காட்டன் வச்சு கிளீன் பண்ணி, ஃபுல்லா பிளட்டையும் கிளீன் பண்ணிட்டு, தென் அங்க இருக்கிற அதாவது உங்க ஹோம்ல இருக்கிற மருந்த வச்சு நீங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க. பிகாஸ் அது ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹோம் அவ்வளோதான். ரொம்ப வந்து எமர்ஜென்சி அப்படின்னா யூஸ் பண்ற மாதிரி திங்ஸ் தான் அங்க இருக்கும். ஸோ அத வச்சு என்ன பண்ண முடியுமோ, அத வந்து யூஸ் பண்ணி அவனுக்கு வந்து லைட்டா மருந்தெல்லாம் போட்டுவிட்டு ஸ்டிச்சஸும் போடுறீங்க. நல்லா பெண்ட் பண்ணி நின்னு போட்டுட்ருக்கீங்க அவரோட ஃபேஸ் கிட்ட. அவர் இப்போ லைட்டா அப்படியே கண்ண திறக்கிறாரு. அப்படியே அவர் கண்ண திறந்து பார்க்கும்போது, உங்களோட கண்ணு தான் தெரியுது. ஒரு மாதிரி பயத்துலயும், பதட்டத்துலயும் படபடத்து போயி, ஒரு மாதிரி அவர ஃபேஸையும் பார்க்குறீங்க, தென் அந்த ஸ்டிச்சஸையும் பார்க்குறீங்க. அந்த மாதிரி பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு, அப்படியே குடு குடுன்னு விட்டதே போதும் அப்படின்ற மாதிரி உங்களோட இன்சார்ஜ் பக்கத்துல போயிட்டு, "முடிச்சுட்டேன். அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த சைன் லாங்குவேஜ்லேயே சொல்லிட்டு அவங்க பின்னாடி போய் நின்னுக்கிறீங்க. இப்போ அந்த பாடி கார்ட்ஸில் சில பேர் ஃப்ரண்ட்ல வந்துட்டு உங்கள் இன்சார்ஜ் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு, உங்ககிட்டயும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷுகாவை தூக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அவர் அப்படியே சைடில் லைட்டாக திரும்பி பார்க்குறாரு பொறுமையா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்போ தான் லைட்டாக வந்து உங்கள் இன்சார்ஜ்க்கு பின்னாடியிலேருந்து எட்டி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து மாஸ்க் இன்னும் ரிமூவ் ஆகல. உங்க கண்ணு மட்டும் தான் தெரியுது. ரொம்ப 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 இன்னசென்ட்டா இருக்கு அந்த ஐஸே. அது அப்படியே ஒரு மாதிரி பயந்து படபடத்து போய் இருக்கிறத அவரு நல்லா ஃபீல் பண்றாரு. ஏன்னு தெரியல. அவங்களோட அந்த ஐஸே அவருக்கு அவ்ளோ புடிச்சிருக்கு.
தென் அப்படியே ஒரு மாதிரி உங்கள பார்த்த மேனிக்கே கிராஸ் ஆகி போயிடுறாரு. ஸோ நீங்களுமே ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் நின்னுட்டு இருந்தா இருந்திருப்பீங்க. இப்ப அப்படியே டைம் போகுது. ஈவினிங் நீங்க எப்போதும் வீட்டுக்கு போற டைம்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. ஸோ உங்க அம்மா அப்படியே நீங்க இன்னும் வர காணோமேன்னு ஒரு மாரி டென்ஷன்ல வீட்டு வாசல்லே நின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்காக. நீங்க அப்படியே நடந்து போய் கேட்ட ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனதும், அவங்க ஒரு சின்ன ஸ்மைலோட, "என்ன வயன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? என்னாச்சும்மா? எந்த பிரச்சனையும் இல்லல்ல?" அப்படின்னு ஒரு மாரி பதறி போய் உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்க உங்க ஸ்லிப்பர்ஸ் அப்படியே கழட்டி விட்டுக்கிட்டு, "ம்மா அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன வேலை இருந்துச்சு. அதான் கொஞ்சம்" அப்படின்னு நீங்க உங்க சைன் லாங்குவேஜ்ல அம்மாகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே, சப்புன்னு ஒரு அறை விழுகுது. நீங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய், ஒரு நிமிஷம் கன்னத்த புடிச்சுட்டு குனிஞ்சிருப்பீங்க. ஸோ அப்படியே நிமிர்ந்து பார்க்கும்போது, உங்க சித்தி அப்படியே உங்க முன்னாடி கோவமா பல்ல கடிச்சுட்டு நின்னுட்டுருக்காங்க. உங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி பதறி போய் பார்த்துட்டு நிற்கிறாங்க. "என்னடி? என்ன? கரெக்ட் டைம்க்கு வீட்டுக்கு வந்து சேர முடியாதா? என்ன? எவன் கூட ஊர் சுத்திட்டு வர?" அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கேட்குறது. நீங்க அப்படியே ஒரு மாரி அழுதுகிட்டே அவங்கள பார்க்குறீங்க. இப்போ உங்க அம்மா அப்படியே உங்க கைய பிடிச்சு அவங்க பக்கம் இழுத்துட்டு, "இங்க பாருங்க, அவ அப்படியெல்லாம் கிடையாது. அ அதத்தானே நானும் கேட்டுட்டு இருந்தேன். அவ ஏதோ வேலையா இருந்திருப்பா. அதான் லேட்டா இருந்திருக்கும். அதுக்கு போய் எதுக்கு இப்படி கையெல்லாம் நீட்டுறீங்க?" அப்படின்னு அவங்களுமே ஒரு மாதிரி திணறி, அவங்களுக்கும் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்குன்னு வெளிய டக்குன்னு போறதுக்கு எந்த இடமும் இல்ல. ஸோ சின்ன சின்ன விஷயத்தையும் சகிச்சு போற மாதிரி தான் இருக்கு. அவங்க முன்னாடியெல்லாம் ஒரு மாரி பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்ப என்னன்னா கை நீட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் உங்களாலயும் உங்க அம்மாவாலயும் எதுவுமே செய்ய முடியல. நீங்க அப்படியே அழுதுட்டே நின்னுட்டுருக்கீங்க. இப்படித்தான் ஒவ்வொன்னும் ஆரம்பிக்கும். முதல்ல 1/2 மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம், அப்புறம் ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படின்னு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு உங்கள மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. காதே கூசுது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சு நின்னு அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா உங்க கைய பிடிச்சிட்டு, "இங்க பாருங்க, என் பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நீங்க தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதுமே, அம்மா மொதலுக்கும் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சுக்கிட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. சரி, நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு 2 நாள் ஓடுது. சுகாவுக்கு ஓரளவு அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சு பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ அவர் நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போகிறாரு. ஸோ அந்த டீப் ஸ்லீப்லேயுமே உங்களோட கண்ணு அப்படியே அந்த ட்ரீமில் வந்து போகுது. ஒரு மாதிரி அது படபடத்ததும், ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்ததும், அவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஸ்டிச்சஸ் போடும்போது குனிஞ்சு நின்று பார்த்ததுன்னு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வந்து வந்து போகுது. படக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறாரு மனுஷன். அவர் என்ன பண்ணாலும் அந்த கண்ணு அவருக்கு வந்து ஒரு மாதிரி குறு குறு குறுன்னு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல. ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்ததுனாலையோ என்னவோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஏன் இது இப்படி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரையே அறியாமல் மறுபடியும் உங்களை பார்க்கணும் அப்படின்ற தாட் அவருக்குள்ளே வருது. அது ஏன்னு அவருக்கே தெரியல. இது என்ன ஃபீல்னு அவளால் கெஸ் கூட பண்ணவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி படுத்திக்கிட்டே இருக்குது அந்த கண்ணு. ஸோ கொஞ்சம் நல்லா ஆயிட்டாரு அப்படின்றதுனால அந்த இடத்து வழியாக க்ராஸ் ஆகி போகும்போது அப்படியே காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. அவனோட பாடி கார்டும் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ அவர் கீழே இறங்கும்போது, "பாஸ், எங்கே போகிறீங்க? நம்ம போக வேண்டிய இடம் இது இல்லை." "எனக்கு தெரியும். நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். வெயிட் பண்ணு" அப்படின்றாரு. இப்போ அவனுங்க ஒரு மாதிரி, என்னடா இவர் சம்மந்தமே இல்லாமல் இங்கே போகிறாரு, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அவர் போகிறாரு, அவர் கூட எப்படியும் போய் ஆகணும் அப்படின்னு ஒரு 4, 5 பேர் கூட போகிறாங்க. இப்போ அப்படியே உள்ளே போகும்போது மறுபடியும் திப்பு திப்புன்னு என்னடா வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அவங்க அந்த ஹோமோட இன்சார்ஜ் வந்து, "என்ன சார், என்னாச்சு? மறுபடியும் வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை, ஒன்றும் இல்லை. அன்றைக்கி எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கல்ல, அ அவங்க எங்கே?" அப்படின்னு கேட்குறாரு. "அ அவளா? அவ இன்னைக்கு வரலையே" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இப்போ கோவம் ஆகி போயிடுது. என்னடா இவ்வளோ தூரம் வந்தோம், அவள் இல்லாமல் போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, அவங்கக்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல வந்தேன்னு சொல்லிடுங்க"
அந்த அர்ஜென்ட் டைம்லேயும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. ஸோ இப்போ அவர் சடன்லி வந்ததுமே அங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஜர்க் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவர் வெளியே போனதும் தான் நிம்மதியாக இருக்குது. என்னடா இது பாஸ் புதுசாலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவனுங்களும் ஒரு மாதிரியே யோசிச்சுட்டு சரி ஓகே என்னவோ அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போது அந்த வழியாக போகும்போதும் வரும்போதும் அந்த வழி போகிறதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னாலும் சுற்றிட்டு போனாலும் பரவாயில்ல அந்த வழியாக தான் போகணுன்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அந்த இடத்தையே அதிகமாக க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. பிகாஸ் அங்கே அவங்கள பார்த்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே இருக்க அவங்களுடைய அந்த கேங்கில் யாருக்காவது அடிபட்டால் கூட அவங்கள கூப்பிட்டுட்டு உங்கள் ஹோம்க்கு தான் கூட்டிகிட்டு ஓடி வராரு. அது பெரிய அடியே இல்லைனாலும் பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ வாடா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வராரு. ஸோ அந்த டைம்லாம் மேக்ஸிமம் நீங்கள் இல்லாமல் போக அவருக்கு ஒரு மாதிரி பல்பாயிட்டே இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஷுகா அவரோட ரூமில் அப்படியே ஒரு மாதிரி நெளிச்சு கொடுத்துட்டே பால்கனி சைடு நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ அவரோட மொபைல் ரிங் ஆகுது. அதை எடுத்து அப்படியே பேசிகிட்ருக்காரு. ஏதோ ஒரு டீல் விஷயமா பேசிகிட்ருக்காரு போல். ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இதை முக்கியமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து அந்த காலில் மூழ்கி அவர் கேட்டுகிட்டே இருக்கும்போது சடன்லி கார்டன் சைடு அப்படியே திரும்புகிறாரு. அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதில் ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு மாதிரி அழகாக பறந்து அந்த ஃப்ளவர் கிட்ட போகவா வேணாமான்ற மாதிரி ஒரு மாதிரி படப்படுத்துக்கிட்டே நின்றுட்டுருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ பொறுமையாக அந்த பட்டர்ஃப்ளை போயிட்டு அந்த ஃப்ளவர் மேலே உட்காந்து அந்த விங்ஸை மெதுவாக அசைச்சிட்டு இருக்கு. ஸோ அதை அப்படியே பார்க்க அங்கே காலில் பேசுகிறவங்க அந்த பேசுகிற விஷயங்கள் அவர் காதில் ஏறவே இல்லை. ஒரு மாதிரி அதை கூர்ந்து பார்த்துட்டே இருக்காரு. அது அப்படியே பொறுமையாக அந்த விங்ஸை அசைக்க உங்களோட கண் இமைகள் அப்படியே மெதுவாக மூடி திறந்தது தான் அவருக்கு ஞாபகம் வருது. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. எங்கள் இந்த பக்கம் சார் சார் நான் சொல்கிறது புரிஞ்சுதா கேட்டுச்சா அப்படின்னு அங்கேருந்து அந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கான். ஆ ஓகேடா நான் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அவருக்கு சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஃபோனை வந்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு ஹேர் அப்படியே கோதிக்கிட்டு என்னடா அது இப்படி டிஸ்டர்ப் ஆகுது, அப்படி என்ன தாண்டா இருக்குது அந்த கண்ணில், அப்படி ஒரு மாதிரி கொன்னுட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணி தொலைக்கிறது, எதுவுமே நிம்மதியாக பார்க்க முடியல. தூங்குனா முழிச்சா சாப்பிட்டா என்ன பண்ணாலும் அவள் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. ஷுகா இது உனக்கு நல்லதே இல்லை அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. ஆனாலும் அவர் மைண்டு அந்த கண்ணை மறுபடியும் அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அவருக்கு டிஸ்டர்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. சிரிக்கவும் தோணுது, ஒரு மாதிரி எரிச்சலாகவும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் கீழே இருந்து ஒரு பாடி கார்டு ஷிகாவோட ரூமுக்கு ஓடி வந்துட்டு பாஸ் உங்களை பார்க்குறதுக்கு அந்த ஹோம்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போது உங்கள் ஹோமோட பேர் கேட்டதும் ஒரு மாதிரி செம்மையாக எக்ஸைட் ஆகுறாரு. அது நீங்களாக இருக்காதா அப்படின்ற மாதிரி மனசு படப்படங்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவன் முன்னாடி எதையும் காமிச்சிக்காம அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்கள ஹாலில் வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமாக இருக்கார். அவனும் சரி ஓகே அப்படின்னு அங்கேருந்து லீவ் ஆகி கீழே போயிடுறாரு. இப்போ ஷுகாவுக்கு என்ன விஷயமா இருக்கும், எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி மனசுக்குள்ளே அப்படியே படப்படன்னு ஓடுது. நீங்களாக இருக்கணும் அப்படின்னு மனசை கடந்து துடிச்சிக்கிட்டே பொறுமையாக எதுவுமே இல்லாத மாதிரி சாந்தமாக இறங்கி வராரு. இப்போ நீங்கள் அண்ட் உங்கள் கூட ஒரு குட்டி பொண்ணு 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பேக் சைடில் தான் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அவர் அதில் வழியாக தான் இறங்கி வந்துட்டுருக்காரு. சிம்பிளாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் கண்டுபிடிச்சிட்டாரு நீங்களாக தான் இருக்கோம் அப்படின்ட்டு. மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே ஆட்டம் தாங்கலை. எப்படியாவது இன்றைக்கி அவளை பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக அந்த இறங்கி வர கேப்லேயும் எட்டி பார்த்துட்டே வராரு. உங்கள் முகம் தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கீழே இறங்கி வர டைமில் அவரோட அந்த ஃபுட் பிரிண்ட் சவுண்டு கேட்டு நீங்களும் அந்த குழந்தையும் எழுந்து நிற்கிறீங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்குற டைரெக்ஷனில் அப்படியே பொறுமையாக நீங்களும் அந்த பொண்ணும் திரும்புகிறீங்க. இப்போ தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறாரு. மாஸ்க் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சிம்பிளாக இருக்கீங்க. ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க.
உங்களுக்கு ஆனா அவர பார்க்கும்போது ஒரு மாரி நடுங்குது. ஸோ கொஞ்சம் பயத்தில அப்படி கல் பண்ணிட்டு நின்னுட்ருக்கீங்க. அவருக்கு உங்கள பார்த்ததுமே ஒரு மாதிரி தடுமாறுது. கால் நிலையா நடக்க மாட்டேன்து. ஒரு மாரி ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கு. லைக் என்னடா இவ அப்படிங்கிற மாதிரி அவ்ளோ ஒரு இதில எதையுமே வெளி காமிச்சுக்காம அப்படியே ஒரு ஒரு கோல்டான ஃபேஸோட அப்படி நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்க கிட்ட வந்து நிற்கிறாரு. இப்போ உங்க கிட்ட நின்னுட்டு இருக்கிற அந்த குழந்தை அப்படியே சுகாவ பார்த்து சிரிச்சுட்டு அவர போய் ஹக் பண்ணுது. ஸோ அவருமே அப்படியே கீழ குனிஞ்சுட்டு அப்படியே அந்த குழந்தைய ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, "ஆர் யூ ஆல்ரைட்?" அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணும் எஸ் அப்படின்ற மாதிரி தலைய ஆட்டிட்டு, "தேங்க் யூ" அப்படின்னு சொல்றா. ஸோ சுகா அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டு, "ஓகே நீ நல்லா இருக்கேல்ல" அப்படின்ற மாதிரி அவள ஹக் பண்ணிட்டு அவ கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த குழந்தை டியூபர்குலோசிஸ்னால ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்திருப்பா. ஸோ அப்ராட்ல அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா செலவுமே சுகா தான் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ ஃபுல்லா க்யூர் ஆயிட்டு வந்த உடனேயுமே சுகாவ தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு அடம் பிடிச்சிருப்பா. ஸோ உங்க ஹோமோட இன்சார்ஜ் தான் உங்கள கூட்டிட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் கூட்டிட்டு வந்திருந்திருப்பீங்க. இப்போ அந்த குழந்தைகிட்ட அவர் பேசுறதையும் தாண்டி உங்ககிட்ட பேசணும்னு அவருக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. அவ்வளோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனாலும் இந்த குழந்தை விடாம அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அதுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டே உங்கள தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்க எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணாம அமைதியா நின்னுட்டே இருக்கீங்க அவ பக்கத்துல. இப்போ அவ பேசிக்கிட்டே இருந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகுறா. இப்போ சுகா அப்படியே எழுந்து நின்னுச்சுட்டு, அம் தேங்க் யூ அப்படிங்கிறாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி எதுக்குன்ற மாதிரி பார்க்குறீங்க. இல்ல எனக்கு அன்னைக்கு நீ தானே ட்ரீட்மெண்ட் பண்ண. ஸோ தேங்க் யூ அப்படிங்கிறாரு. நீங்க அம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்ல. பரவால்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி உங்க சைன் லாங்குவேஜ்ல சொல்றீங்க. ஸோ அவரும் அத பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டு, "உன் பேர் என்ன?" அப்படின்னு சைன் லாங்குவேஜ்ல கேட்குறாரு. எனக்கு அப்படியே ஷாக்கு. "உங்களுக்கு என் லாங்குவேஜ் தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. "ஆம் கத்துக்கிட்டேன்" அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியல. நம்மள மாதிரி இருக்கிறவங்க கூட பேசுறதுக்காக இந்த லாங்குவேஜ்லாம் கத்து வச்சிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படுறதா? இல்ல அவரு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதா? சொல்லாம இருக்கிறதா? பிகாஸ் ஹி இஸ் மாஃபியா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம திணறி போய் நிற்கிறீங்க. சும்மாவே நீங்க ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப பயந்த கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி சுத்தமுத்த பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் நல்லா தட்டி மாடு மாதிரி நிற்கிறானுங்க. ஸோ ரொம்ப பயந்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் பயப்படுறீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது. "நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உட்காரு" அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அந்த பொண்ணை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்களும் உட்காந்துட்டு, அம் தேங்க் யூ அப்படின்றீங்க. அவரும் ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு, "உன் பேர் என்னன்னு கேட்டேன்" அப்படின்னு சைன் லாங்குவேஜில் கேட்குறாரு. "ஆ அ ஓ பையன்" அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரு சிரிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஒரு 1/2 ஹவர் ஓடுது. அந்த குழந்தை தான் அதிகமாக பேசிகிட்டே இருக்கா. ஸோ சுகாவாலையும் அவளை இக்னோர் பண்ண முடியல. உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு உங்களை பார்க்குறத தாண்டி வேற எதுவுமே செய்ய முடியல. இப்போ அப்படியே டைம் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து எப்படியும் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த குழந்தைய பக்கத்தில் கூப்பிட்டுட்டு, "நம்ம போகலாம். டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவளும் சரி ஓகே அப்படின்ட்டு உங்ககிட்ட தலையாட்டிட்டே சிரிக்கிறா. இப்போ நீங்கள் சுகாவை பார்த்து பயந்துக்கிட்டே, அப் "நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல சுகாவால் உங்களை பிடிச்சு வைக்கவும் முடியல. போன்னு சொல்லவும் முடியல. அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. இந்த வீட்டை விட்டு நீங்கள் தாண்டி போகவே கூடாதுன்னு மனசு கிடந்து அடிக்குது. ஆனால் அவரால் எந்தவித எக்ஸ்ப்ரெஷனும் செய்ய முடியல. ஸோ அமைதியா எழுந்து நின்னுட்டு ஓகேன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு. ஸோ நீங்கள் அந்த குழந்தைய கூட்டிட்டு அங்கேருந்து கடன்னு அந்த மனுஷனை விட்டு வெளியே போடுறீங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5, 6 வாட்டியாவது திரும்பி திரும்பி பயந்துக்கிட்டே பார்த்துட்டு போகிறீங்க. பட் அவரா எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் போகிற உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் ஹி இஸ் ஃபாலன் ஃபார் யூ. அது ஏன்னு அவருக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப புவரான கேர்ள். ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க. பயந்த சுபாவம். ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. அழகாக இருக்கீங்க. அதே சமயம் பேசவும் முடியாது. ஆனால் எதுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அவருக்கே தெரியல. அவர் மனசே 1000 தடவை அவர்கிட்ட கேட்டுருச்சு. ஏன்னா இந்த மாதிரி மாஃபியாவாக இருக்கிறாரு. ஒரு பெரிய கிங் லெவலில் இருக்கக்கூடிய மனுஷன். அவர் நினச்சா எவ்வளோ அழகாக எவ்வளோ லக்ஸரியாக இருக்கக்கூடிய பொண்ணுக்கா
க்யூவில் இருப்பாங்க அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவருக்கு ஏன் உங்களை பிடிச்சிருக்கு, ஏன் உங்கள் கூடவே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சுத்தமாக அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் இந்த ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுத்தாலும் அது வேறு மாதிரி போயிடும் அப்படின்ற ஒரு பயமும் அவருக்கு இருக்குது. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணவும் முடியாமல், அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாமல் தவிக்கிறாரு மனுஷன். ஸோ இப்போ அவருக்கு கால் வருது. அந்த கால் எடுத்து அப்படியே வந்து பேசிக்கிட்டே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வெளியே போயிட்டு மேன்ஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இவர் இந்த பக்கம் காலில் வந்து பிஸி ஆகிடுறாரு. நீங்கள் அப்படியே ஹோமுக்கு போயிட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு இப்போ அந்த ஆட்டோவுக்கு அமௌண்ட் கொடுக்கும்போது தான் பார்க்குறீங்க உங்கள் பர்ஸை நீங்கள் சுகாவோட வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் இன்றைக்கி தான் உங்களுக்கு சேலரி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை உங்கள் சித்திக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்க ரொம்ப தப்பு தப்பாக பேசுவாங்க அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஹாஷாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மறுபடியும் சுகா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. தென் அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வேணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இப்போ மறுபடியும் அந்த ஆட்டோலேயே ஏறி மறுபடியும் சுகா வீட்டுக்கே போகிறீங்க. ஸோ ஒரு 15 to 20 minutes கேப் இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் போயிட்டு அப்படியே தயங்கிக்கிட்டே வெளியே நின்றுட்டுருக்கீங்க. எப்படி போகிறதுன்ட்டு டைம் வேறு போயிட்டு இருக்கு. சரி ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம போய் கேட்டு வாங்கிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தைரியத்தோடு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படியே எல்லோரும் அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் போகிறீங்க. பட் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச பொண்ணு, எனக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்துட்டு போன பொண்ணு சுகா பார்த்துட்டு தான் போயிருக்காரு அப்படின்றதுனால ஓகே ஒன்றும் சொல்லலை. மேன்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிற இடத்துல ஒரு பாடி கார்டு உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு என்னாச்சு மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நீங்கள் வந்து உங்கள் சைன் லாங்குவேஜில் சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி பர்ஸ் கொண்டு வந்தேன், அதை உள்ளே வச்சுட்டு போயிட்டேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், என் பர்ஸ் வேணும், நான் எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு. ஸோ அவனும் அப்படியே யோசிச்சுட்டு சரி இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு வெளியே நின்றுட்டுருக்கீங்க. உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவரை எடுத்துகிட்டு ஆளே காணோம். எட்டி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் போனதுக்கப்புறம் சுகா அந்த பர்ஸை நோட் பண்ணியிருந்திருப்பாரு, அது உங்கள் கையில் இருந்தது தான் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை தேடி நீங்கள் வருவீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த பர்ஸை எடுத்து அவர் தான் அவரோட ரூமில் எடுத்து வச்சுருந்துருப்பார். ஸோ நீங்கள் வந்தால் உங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பாடி கார்டு தேடிகிட்டே இருக்கான், பர்ஸை காணோம். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் சைடில் ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்ருக்கு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சுற்றி முற்றும் பார்க்குறீங்க. அவ்வளோக்கா யாருமே இல்லை. ஆனால் சைடில் மட்டும் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே தயங்கிக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அப்படியே சைடில் போகிறீங்க. ஸோ போகும்போது அங்கே வந்து அந்த அப்ஸ்டேர், அதாவது வெளியே வந்து அப்ஸ்டேர் இருக்குது, அதுக்கு கீழேருந்து சத்தம் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அப்படியே போகிறீங்க. அங்கே போய் நின்று பார்த்தா அப்போ தான் சுகா யாரோ ஒருத்தரை போட்டு பயங்கர கோபத்தில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. லைக் ஒரு ராட் வச்சுட்டு அவர் சாகிற அளவுக்கு போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் போல். ரொம்ப கோபத்தில் அவர் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. லைக் அவர் வந்து டோட்டலி ஒரு 99% முடிஞ்சிருச்சு. ஸோ சுகாவோட கை, முகம், உடம்பெல்லாம் ரத்தம் தெரிச்சு பயங்கர கொடூரமாக இருக்கார் பார்க்குறதுக்கே. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் வந்து அவரை பார்த்ததும் உங்களுக்கு செம்ம பயம் ஆயிடுது. பிகாஸ் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, ரொம்ப பயந்த கேரக்டர் வேறு. யாராவது உங்கள் முன்னாடி கத்தி பேசினாலே நீங்கள் ரொம்ப அரண்டு போயிடுவீங்க. அப்படிப்பட்ட பொண்ணு இப்படி ரத்த கோலத்தில் அவரை பார்க்கும்போது அப்படியே காது மேலே கை வச்சுட்டு கையெல்லாம் நடுங்கி போய் ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்டாக கத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி கீழே நீல் டவுன் பண்ணி தலையை குனிஞ்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ சுகா அப்படியே பார்க்குறாரு. அவர் கையெல்லாம் அப்படியே ரத்தம் சொட்டிகிட்டு இருக்குது. கையில் வச்சுருக்கிற ரோட்லலாம் அப்படியே ரத்தமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப பயந்து போய் நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ சுகா அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு அப்படியே அங்கே ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வேகமாக உங்ககிட்ட வராரு. நீங்கள் ரொம்ப பயந்துட்டு அப்படியே கீழே தவிழ்ந்துட்டே பின்னாடியே போகிறீங்க. வராத அப்படின்ற மாதிரி நடுங்கிக்கிட்டே சொல்கிறீங்க. இப்போ அவர் கோட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, அதெல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு உங்ககிட்ட வேகமாக வராரு. ஸோ நீங்கள் ரொம்ப பயந்து போயிட்டீங்க. அப்படியே கிட்டத்தட்ட மயங்கியே விழுந்துடுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு பெட் மேலே படுத்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் பயம் தாங்கலை அவரை பார்த்ததும். அப்படின்னு நடுங்கி போய் எழுந்து ஒரு மாதிரி ஓரமாக போகிறீங்க, கத்துறீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக பேச வராது, இருந்தாலும் லைட்டாக கத்த வரும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பயங்கரமாக கத்துறீங்க. ஸோ அவர் அப்படியே டக்குன்னு எழுந்து வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப அவரை புஷ் பண்ணி தள்ளிட்டு இருக்கீங்க. அமைதியாரு வையன்
அமைதியாக இருன்னா அமைதியாக இரு. இங்கே பாரு, இது மாதிரி நான் யாருக்கிட்டேயும் பொறுமையாக பேசினதே கிடையாது, யாருக்கிட்டேயுமே. ஆனால் உங்ககிட்ட இதுக்கு மேலே என்னால் வாய்ஸ் ரேஸ் பண்ண முடியல. இது ஏன்னு எனக்கே தெரில, அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை. இங்கே பாரு, எனக்கு புரியுது நீ என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்ப. இப்போ நீ பார்த்தது கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதான், இதான் நான். ஆனால் இதை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இதை பார்த்து பயம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? இதுக்கு நீ பழகிக்கணும். ஏன்னா இதுதான் உன் வாழ்க்கை முழுக்க நடக்க போகுது, இது உன் வாழ்க்கை ஃபுல்லாக தொடர போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்து பயப்படுறத நிறுத்து, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்கிறாரு. இன்டெரக்டாக உங்களை அவருக்கு பிடிச்சிருக்குன்றத சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் உங்களுக்கு நார்மல் டைமில் டைரெக்டாக சொன்னாலே ஒன்றும் புரியாது. இதில் இன்டெரக்டாக, அதுவும் நீங்கள் உட்காந்துருக்கிற பொசிஷன் என்ன மாதிரி ஒரு மாதிரி மிரண்டு போய் பயந்து போய் அலறி போய் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த நிலையில் அவர் பேசுகிற எதுவுமே உங்களுக்கு காதில் விலகலை. எங்கே நம்மளே எதுவும் பண்ணிவிடுவாரோ அப்படின்ற பயம் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் மட்டும்தான் நீங்கள் சைலண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்க அவர் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் நீங்கள் மயங்கிடுறீங்க. ஸோ அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடுது. இப்போ நைட் டைம் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஒரு மேடு உங்ககிட்ட சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் முடியாது, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், என்னை திட்டுவாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சைன் லாங்குவேஜில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்க இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ சுகா ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு, என்ன சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டியா, ஊட்டி விடணுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ படக்குன்னு அந்த பிளேட்டை வாங்கி கப்புன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. இப்போ அந்த மேட்கிட்ட சுகா ஒரு டேப்லெட்டை கொடுத்து அதை அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு. ஸோ அவங்களும் எடுத்துகிட்டு வந்து தராங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு ரெஸ்ட்டுக்காக மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அதை போட்டுக்கிறீங்க. இப்போ நல்லா தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுகாவோட பாடிகார்ட்ஸோட நீங்கள் வீட்டுக்கு போய் நிற்கிறீங்க. ஸோ அவங்க அம்மா நீங்கள் நைட்டெல்லாம் காணுமேனு துடிச்சு போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ ஆயிருக்கும்னு பயந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இங்கே நீங்கள் வந்ததும் அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு, என்னாச்சு வயன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல, எங்கடா போன நைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு மாதிரி அழுகையோடு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவங்கள காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு, அம்மா நான் சொல்கிறேன், முதல்ல அமைதியாக இரு, நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் பின்னாடி 2 பாடிகார்ட் வராங்க. ஸோ உங்களை அதாவது அவங்க வரதை உங்கள் சித்தி பார்க்கல, உங்களை மட்டும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே செம்ம கோபத்தில் அப்படியே பல்ல கடிச்சிட்டு, என்னடி ராத்திரி எங்கே போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வர, அன்றைக்கி தானே அரை மணி நேரம் லேட்டாக வந்ததுக்கு நான் அப்படி பேசினதுக்கு என்னென்னமோ சொன்னேன், ஏதோ ரொம்ப ஒழுக்கமானவ மாதிரி, இன்றைக்கி எங்கே சேலரி கொடுத்த உடனேயுமே என் கூட போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு பயங்கரமாக தப்பாக பேசிட்டு ஒரு மாதிரி அடிக்கலான்னு கை ஊங்குறாங்க. அப்போ கரெக்டாக பின்னாடி பாடிகார்ட் வந்துட்டு அவங்க கையை அப்படியே பிடிச்சிட்டு, இந்த மாதிரியெல்லாம் இவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும், சுகா சார் உங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒரு மாதிரி உதறி விடுறாரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அவங்க கல் பண்ணிவிட்டு, யார் அது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன திமிரோடு கேட்குறாங்க. ஸோ இப்போது சுகாவோட பேரை கேட்டதும் உள்ளே இருந்து அவங்க சித்தப்பா ஓடி வந்துட்டு, ஏய் ஏடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை திட்டிட்டு, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி பயந்து பேசிகிட்டு இருக்காரு. பிகாஸ் அவருக்கு சுகாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்க. இப்போது அங்கேருந்து பாடி வாஷ்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு உங்கள் சித்தி பயங்கரமாக உங்களை திட்டுறாங்க. இந்த மாதிரி ராத்திரி முழுக்க அங்கே எங்கேயோ சுற்றிட்டு வந்திருக்க, இறந்துட்டு வந்திருக்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா பிடிச்சதும் பிடிச்சா புளியங்கப்பா பிடிச்சிருக்கான்னு சொன்ன கதையா, நல்லா பார்த்தது நான் பார்த்தா ஒரு பெரிய ரவுடியை தான் பிடிச்சி வச்சுருக்கேல்ல. பணத்துலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது, உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் நீ சரியான ஆளு தாண்டி, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுன்னு நல்லா விவரமாக தான் முடிவு பண்ணி வச்சுருக்க. பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்க. என்ன சொல்லி வச்சுருக்க அவங்கிட்ட, அவனுக்கு கீப்பாக இருக்கிறதா சொல்லி வச்சுருக்கியா அப்படின்னு காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட. நீங்கள் அப்படியே காது 2த்தையும் மூடிட்டு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் சைன் லாங்குவேஜில் அவ்வளோ இமோஷ்னலாக சொல்லிகிட்டு இருக்கீங்க.
எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் எந்த விதத்துலேயும் ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை. நான் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது, அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் சித்தி அப்படியே உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, ஓ, அப்போது அவன் மேலே உனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஆமான்ற மாதிரி வேகமாக அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அப்போது உன் லைஃப்பில் நாங்கள் என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தொடச்சிக்கிட்டே, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்ன வேணால் முடிவு பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் சுகா உங்கள் நினப்பில் பயங்கரமாக உருகி போயிட்டு உங்களையே நினச்சிட்டு உங்களையே அப்படி யோசிச்சுட்டு இருந்துட்டு இருக்காரு. இப்படியே ஒரு 1 வீக் ஓடுது. இந்த 1 வீக்கில் அடிக்கடி உங்கள் ஹோமுக்கு வராரு. அங்கே வந்துட்டு உங்களோட ஹோம் இன்சார்ஜ் கிட்ட பேசுகிறது, தென் அங்கே இருக்கிற நிறைய குழந்தைங்களெல்லாம் சும்மா நோட் பண்ணுறது, பார்க்குறது, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ ரொம்ப நார்மலாக ஜாலியாக அப்படிலாம் இல்லை. அவருக்கான கேரக்டருக்குள்ளே அவர் அப்படியே இருக்கார். கொஞ்சம் கோல்டாக ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி தான் இருக்கார். பட் நார்மலி கொஞ்சம் வந்து டைம் கொடுக்குற மாதிரி இருக்குது அங்கே வந்து. ஸோ உங்ககிட்ட வந்து அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது, இவங்க ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டீட்டெயில்ஸ் கேட்குற மாதிரி உங்ககிட்ட பேசுகிறாரு. ஸோ நீங்களும் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து தயங்கி பேசினாலும் அவர்கிட்ட ஒரு குட்டி நல்ல குணம் இருக்குது அப்படின்றது ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் என்ன தான் அவர் நல்ல மனுஷனாகவே இருந்தாலும் அவர் ஒரு மாஃபியா, தென் நீங்கள் அவரை வந்து வேறு மாதிரி ஒரு கேரக்டரில் பார்த்துட்டீங்க அப்படின்னதும் அவர் மேலே ஒரு பெரிய பயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களாக உங்கள் மனசு விட்டு அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ உங்களுக்காக டைம் கொடுக்குறாரு, நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாமல் அவர் உங்கள் போக்குலேயே வந்து உங்ககிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கார். ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு 2-3 நாள் ஹோம்க்கு வரவே இல்லை. ஸோ நீங்களும் லைட்டாக எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அந்த மனுஷனை காணோம். இப்படியே போய்கிட்டு இருக்குது. அந்த டேயோட ஈவினிங் போல் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் உங்கள் வீட்டில் சுகா ஹாலில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு சோஃபாவில் வந்துட்டு உங்களோட சித்தி, சித்தப்பா அண்ட் உங்கள் அம்மா 3 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவரை ஒரு மாதிரி நார்மலாக உட்காந்துட்டு அவங்க 3 பேரையும் பார்த்துட்டே இருக்காரு. என்னடா இந்த மனுஷன் திடீர்னு வீடு வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பாவுக்கு செம்ம பயம், வயிற்றுக்குள்ளே புளி கரைச்சிட்டு இருக்குது. ஆனாலும் மனுஷன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ சுகா அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஹலோ ஆண்டி, நான் சுகா. என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சுற்றி வளைச்சி வள கொலன்னு அதெல்லாம் பிடிக்காது. நான் எதுக்கு வந்திருக்கேன்றத ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். எனக்கு உங்கள் பொண்ணு வயனை பிடிச்சிருக்கு. அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக உங்கள் பெர்மிஷன் வேணும். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. இப்போ உங்கள் சித்தப்பா அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு இது வந்துட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவள் ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு. அவளுக்கு இந்த சின்ன அடிதடி பார்த்தாலே ரொம்ப பயந்துருவா. அவளால் பேசவும் முடியாது. அவள் ரொம்ப அப்பாவி. அவெல்லாம் உங்கள் கூட இருக்க முடியாது. செட் ஆகாது, சரி வராது. நீங்கள் வேறு ஏதாவது யோசிங்க. அவளுக்கெல்லாம் உங்கள் கூட வாழ முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு. இப்போ சுகா அப்படியே உங்கள் சித்தப்பாவை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு, ஆண்டி, நான் உங்ககிட்ட தான் கேட்டேன், பதில் சொல்லுங்கள் அப்படின்றான். இப்போ உங்கள் அம்மா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன, அதான் நான் சொல்லிட்டேன்ல, அவள் வாழ்க்கையில் என்ன பண்ணணுமோ அது என் பொறுப்பு தான். அதனால் நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் யோசிச்சுட்டு வராதீங்க. உங்கள் கூட வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் அவளுக்கு சரிப்பட்டு வராது. அவள் ரொம்ப அப்பாவியான பொண்ணு. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுகிறாரு.
இப்போ சுகாவுக்கு செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே எழுந்து உங்க சித்தப்பாவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே அடிக்கலான்னு கை வாங்கும்போது கரெக்டாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. உள்ளே வந்ததுமே இப்படி ஒரு வியூவை நீங்கள் பார்த்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி வெட வெடன்னு ஆகுது. என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு பதறி போய் நிற்கிறீங்க. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே என்னென்னவோ ஓடுது. அப்படியே ஹார்ட் பீட் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது. ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. சுகா அப்படியே திரும்பி பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் ஒரு மாதிரி பயந்து போய் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் டக்குன்னு உங்கள் சித்தப்பாவோட ஷர்ட்லேருந்து கையை எடுத்துட்டு அப்படியே லைட்டாக புஷ் பண்ணி விட்டுட்டு பேக் சைடு வராரு. ஸோ இப்போது உங்கள் அம்மா ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே அந்த சைலன்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. அவர் அப்படியே உங்கள் அம்மாவையே பார்த்துட்ருக்காரு. இந்த டைமில் உங்கள் வீட்டில் புதுசாக யாரோ உள்ளே நுழையிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. புது முகங்களாக யார் யாரோ வராங்க. நீங்கள் அப்படியே ஓரமாக ஒதுங்கி நிற்கிறீங்க. அவங்களாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ளே வராங்க. சுகாவும் திரும்பி பார்க்குறாரு. உங்கள் அம்மா, சித்தப்பா, சித்தி எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ யார் அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டாக சுகாவும் பார்த்துட்ருக்காரு. பார்த்தா கையில் ஒரு மாதிரி இந்த தாம்பாள பிளேட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஓரளவு கெஸ் பண்ணுறீங்க நீங்களுமே அவங்கள வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தில் நின்றுட்டுருக்கும்போது உங்கள் சித்தப்பாவோடைய ஏற்பாடாக தான் இருந்திருக்கும் இது வந்து. என்னென்னா ஒரு பொலிட்டீஷியனுக்கு வந்து உங்களை மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பேசியிருந்திருப்பார். ஸோ அவர் எப்படின்னா 47 இயர்ஸ் ஓல்டு மேன். ஸோ அவருக்கு ஆல்ரெடி ஒரு 2 மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். பணத்துக்காக உங்களை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ அதுன்னு போய் அந்த மனுஷனும் உங்களை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. சிரிச்சுக்கிட்டே உள்ளே நுழையிறாரு. நீங்கள் வந்து அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கீங்க. ஆல்ரெடி வீட்டில் என்னமோ நடந்துகிட்டு இருக்குது. இது வேறு புதுக்கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் அப்படியே சுகா திரும்பி உங்கள் சித்தப்பாவை பார்த்து முறைக்க உங்கள் சித்தப்பா அப்படியே கல் பண்ணிவிட்டு வாங்க 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 எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. ஸோ வந்தவங்கெல்லாம் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. சுகாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒரு பொலிட்டீஷியன் இல்லையா? ஸோ அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்த கேங்கில் ஒரு லேடியும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டு ஓ இதுதான் பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உங்கள் சித்தப்பாவும் ஆமாம் அவள் தான் அப்படின்ற மாதிரி கை காமிச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே பேன நின்றுட்டுருக்கீங்க. என்னடா நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த கூட்டத்தில் வந்த அந்த பொலிட்டீஷியன் அவருமே வந்துட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் சிரிக்கிற சிரிப்புலையே வந்து சுகா கெஸ் பண்ணிடுறாரு. இவனுக்கு தான் பேசியிருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி. சுகா அப்படியே முறைச்சிக்கிட்டே பல்ல கடிச்சிட்டே பார்த்துட்டு இருக்க. இப்போது அவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கும்போது சுகாவுக்கு ரொம்ப வெறி ஆகிடுது. உங்கள் சித்தப்பாவை நல்லா முறைச்சிட்டே பார்த்துட்டு அந்த பொலிட்டீஷியனோட சட்டையை போய் பிடிக்கிறாரு. அவர் அப்படி சுகா ஒரு மாதிரி பார்க்க அவன் பயங்கர கோவத்தில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்றான். அங்கே நடக்கிற ஒன்றுமே வந்து யாருக்கும் புரியலை. என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக எல்லோரும் எந்திரிச்சிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கா. சுகா பயங்கரமாக அடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இழுத்துட்டு ஏண்டா உனக்கு ஆல்ரெடி 2 கல்யாணம் ஆகிடுச்சு. இதில் 3ஆவதா ஒன்று வேணுமா? அதுவும் என் பையன் வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் அப்படியே உங்கள் சித்தப்பாவை பார்த்து பார்த்து வெறியாகி அடிச்சுட்டு இருக்காரு. இங்கே உங்கள் சித்தப்பாவுக்கு பயம் தாங்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி போய் நின்றுட்டுருக்கா. இப்போ வந்த வெறிக்கு பயங்கரமாக அவரை அடித்து போட்டுட்டு உங்கள் கிட்ட விறுவிறுன்னு வராரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்கள் லைக் அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. லைக் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் அந்த மாதிரி இருக்கீங்க. ஏன்னா அங்கே என்ன நடக்குது, இவங்கெல்லாம் யார், சுகா ஏன் இங்கே வந்தார், அவர் ஏன் சித்தப்பா கிட்ட கோவப்படணும், தென் இவங்களெல்லாம் ஏன் வந்து கோவப்பட்டு பார்க்கணும், அவர் ஏன் அடிக்கணும். ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய யோசிச்சுட்டே அப்படி நின்றுட்டுருக்கீங்க. என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அவர் கைப்பிடிச்சி இழுத்ததும் நீங்கள் டக்குன்னு அவர் இழுத்த இழுப்புக்கு போகிற மாதிரியே போயிடுறீங்க. ஸோ ரொம்ப கோவமாக அந்த மனுஷன் உங்களை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ போகிற வழியிலேயே ஒரு அந்த கோவத்திலேயே என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா உங்களை மேரேஜும் பண்ணியிருந்திருப்பார். ஸோ இப்போ அப்படியே கூட்டிகிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு 1 வீக் இப்படியே போகுது. இப்போ உங்களால் அவங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னே சொல்ல முடியல. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயத்தில் வந்து அவங்க சித்தப்பா சித்தி வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப் வந்து ஒரு மாதிரி கஷ்டத்தோடு தான் போயிட்டு இருந்திருக்கும். அவங்க பேசுகிற பேச்சுக்கள், பார்வைகள், அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே உங்களுக்கு ஹர்ட்டிங்காக தான் இருந்துகிட்டு இருந்திருக்கும்.
இருந்தாலும் அதெல்லாம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து எப்படியாவது நல்லபடியா வந்துடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒர்க் போனீங்க. அம்மாவ பார்த்துக்கணும்னு நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நெறைய கடமைகள் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க உங்களையே நெறைய பூஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நல்லபடியா போயிட்டு இருக்கிற நேரத்தில சுகா வந்து உங்க லைஃப்ல என்டர் ஆகி, அந்த மனுஷன் வந்து பார்க்க செம்ம டெரர் இருக்காரு. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படின்னு அவர பத்தி ஒரு நல்ல தாட் வரும்போது, அவர பத்தின உண்மையான ஃபேஸ வந்து நீங்க பாத்து, அவர்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு சொல்லி அவர பார்த்து ரொம்ப பயந்து போயிருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே போய்க்கிட்டு இருந்த நாட்கள்ல அவர வந்து சந்திக்கவே கூடாது. நம்ம வந்து ரொம்ப நெருங்கி போயிடக்கூடாதுன்னு நெனச்சிட்டு இருந்திருக்கிற இந்த டைம்ல கல்யாணம் பண்ணி ஒய்ஃபாவே மாத்திட்டாரு. ஸோ என்ன பண்றது? அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் உங்க அம்மா வேற அங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தின கவலைகள் வேற. ரொம்ப ஒரு மாதிரி என்னென்னவோ மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனா இந்த பக்கம் ஷிகாவுக்கு அவர் ஏன் அவசரப்பட்டு இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்னு அவருக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க அவரோட தான் இருக்கணும். அவரு கூட இருக்கிறது, அவருக்கு மட்டுமானவளா இருக்கிறது வந்து அவருக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு நிம்மதியோட இருக்கிறாரு. உங்கள நார்மலி உங்க வீட்ல இருக்கிறத விட, இப்ப அவரு கூட அவர் ஒய்ஃபா அவர் பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்குள்ள. ஆனா அத எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியல அவருக்கு. லைக் உங்ககிட்ட பேசுவாரு, உங்கள போற வச்சா, வர வச்சா பார்ப்பாரு, நீங்க தூங்கும்போது ரசிப்பாரு. அவ்வளோதான். மேக்ஸிமம் அவரு உங்க கிட்ட கூட நெருங்க மாட்டாரு. ஏன்னா நீங்க பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களா உணர்ந்து, நீங்களா புரிஞ்சு, அவரோட அன்பையும், காதலையும் ஏத்துக்கிட்டு, நீங்களா வந்து அத ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட்டு. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான மனுஷனா உங்ககிட்ட மாறிடுறாரு. ஸோ உங்களோட லவ் அதாவது உங்க மேல இருக்கிற அவருக்கான அந்த லவ் வந்து அவர அவ்ளோ அழகா மாத்துது. இருந்தாலும் உங்ககிட்ட அத எக்ஸ்பிரஸ் பண்ணாம அப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு அவர் கூட இருக்கிறதே ஒரு மாரி புடிக்கல. எப்படியாவது போயிடணும், எங்கேயும் தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு மனசோடயே தான் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல ஒரு நாள் ஈவினிங் கார்டன்ல சும்மா வாக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு மாதிரி சோகமா ஏதோ யோசிச்சுட்டு, அப்ப டப்புன்னு உங்க வாய மூடி ஒரு புதருக்குள்ள யாரோ இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. உங்களால கத்த முடியல. ரொம்ப பயந்து போயிடுறீங்க. இப்போ உங்க காது பக்கத்துல, "ஷ்! பயப்படாத வயன். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி காம் ஆகிட்டு, லைட்டா பயந்த மேனிக்கே திரும்பி பார்க்குறீங்க. ஏதோ ஒரு பையன் தான். ஆனா யாருன்னு தெரியல. ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கான். மாஸ்க் போட்டிருக்கான். ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கான். ஃபுல்லா கவர்டுல இருக்கான். ஸோ நீங்க அப்படியே கொஸ்டினா அவன பார்க்குறீங்க. "இங்க பாரு வயன். உனக்கு ஷிகாவ பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு தானே நீ நினச்சிட்டு இருக்க? இங்க பாரு. நான் சொல்றத கேட்டா நீ தப்பிச்சு போயிடலாம். நீ எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு." அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. உங்க அம்மாவ நினச்சு உனக்கு கவலை இருக்குல்ல? உங்க அம்மா கிட்ட போகணும்னு நீ நினைக்கிறல்ல? இங்க இருந்தனா ஷுகா கண்டிப்பா உங்க அம்மாவ உன்ன பார்க்கவே விட மாட்டான். நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. ஸோ நான் சொல்றத மட்டும் செய் போதும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க உங்க அம்மாவ பார்க்கணும்ல அப்படின்னதுமே அப்படியே உங்க அம்மா சென்டிமெண்ட்ல விழுந்துடுறீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவன் பாக்கெட்லேருந்து ஒரு சிப் எடுத்து, "நீ ஒன்றும் பண்ண வேணாம். இத மட்டும் ஷிகாவோட பாக்கெட்டில் வச்சுடு. மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவன் எங்கே இருக்கான்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு உனக்கு நான் அலர்ட் பண்ணுறேன். அப்போ நீ இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சிடலாம். புரிஞ்சுதா? நீ ஒரு பாவமான பொண்ணு. நீ ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு. உனக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ ஷுகா கிட்ட மாட்டிக்கிட்டு நீ செத்து போயிடாத. ஒழுங்கா இங்கேருந்து தப்பிச்சு போயிடு. புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்குமே அதுதான் கரெக்டுன்னு தோணுது. ஸோ அதை அவன் கையிலேருந்து வாங்கிக்கிறீங்க. இப்போ அவனும் உங்ககிட்ட வந்து தம்ஸ் அப் காமிச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸோ நீங்களும் அங்கேருந்து ஒரு மாதிரி உங்கள் மேலே இருக்கிற தூசு எல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு அப்படியே எழுந்து கேஷுவலாக ஒரு மாதிரி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ ஒரு ஒன் டே அப்படியே ஓடுது. இப்போ உங்கள் ரூமில் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த டைம் ஷுகா உங்களை பார்க்கலாமேன்னு ரூமுக்கு வராரு. நீங்கள் ஷுகாவை பார்த்தோம் டக்குன்னு ஒரு மாதிரி எழுந்து நிற்கிறீங்க. "ஏய், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ உட்காரு." அப்படின்றான். நீங்கள் "பரவாயில்ல, இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீ சாப்பிட்டல்ல?" "ஆ, நான் சாப்பிட்டேன்." "ஓகே, போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்கிறீங்க. என்னன்னு தெரில, மனசுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
அப்படின்றாரு ஒரு மாதிரி தயங்கி. அவருக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஹார்ட் ஏதோ வித்தியாசமாக வந்து வெயிட்டாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவரை பார்த்துட்டு, நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க, "அ, எதுவும் ஆகாது, நீங்கள் போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் வேர்ட்ஸ் என்னமோ அவனுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸோ ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், நீ பத்திரமா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்துக்க போக, இப்போ டக்குன்னு உங்கள் பக்கத்தில் இருந்த வாட்டர் கிளாஸை வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்கள் கையில் எடுத்துட்டு தெரியாமல் அவன் மேலே ஊற்றின மாதிரி அவன் கோட்டில் ஊற்றிடுறீங்க. ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி அவர் எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு இருக்காரு. ஐயோ, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களே கபோர்டு ஓப்பன் பண்ணி ஒரு கோட்டை எடுத்துகிட்டு, இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை அப்படியே வாங்கிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு, இல்லை, இது நல்லா இருக்குது, அதனால தான் சொன்னேன், போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து போடுங்க, அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றதும் அவரால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோடு சொல்லிவிட்டு அந்த கோட்டை வாங்கிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போயிடுறாரு. உங்களுக்கா அவர் அப்படி உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போகிறத பார்க்கும்போது மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி குறுங்குது. நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு மனசுக்குள்ளே அடிக்குது. உங்களுக்கு அந்த ஃபீலை சொல்லிக்க முடியல, ஏதோ ஒன்று ஓடுது. ஆனாலும் இல்லை இல்லை, நம்ம இங்கேருந்து போயிடணும், அதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஷுகா அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஷுகா உங்கள் வீட்டிலேருந்து தூரமாக போயிட்டாரு, நீ வீட்டை விட்டு வெளியே போதான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பை வந்து சொல்லியிருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி வெளியே எட்டிட்டு பார்க்குறீங்க. மேக்ஸிமம் யாருமே இல்லை. ஸோ யாருக்கும் தெரியாமல் அப்படியே வந்து உங்கள் வீட்டிலேருந்து எகிரி குதிச்சு வெளியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 ஹார்ஸ் போகுது. இப்போ ஷுகாவோட மொபைலுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவன் முக்கியமாக பேசிக்கிட்டு இருந்ததுனால அந்த ஃபோன் காலெல்லாம் இக்னோர் பண்ணுறான். ஸோ கால் வந்து இக்னோர் ஆகிட்டே இருக்கிறதுனால இப்போ நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்குது. ஸோ ஷுகா பேசிக்கிட்டே அது என்னன்னு சொல்லி அப்படியே லைட்டாக சைடில் பார்க்குறாரு. பார்த்தா சம் ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குது. இப்போது லைட்டாக வந்து அங்கே பேச்சு கொடுத்துட்டே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, உங்களை வந்து கிட்னாப் பண்ணி ஒரு சேரில் உட்கார வச்சு உங்கள் கை வாய் எல்லாத்தையும் கட்டி போட்டு நீங்கள் மயங்கி உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டு அவர் அப்படியே அவங்க உட்காந்துருக்கிற இடத்த விட்டு எழுந்து நிற்கிறாரு. இப்போது சடன்னாக அவர் மேலே ஆக்ஷன் நடக்குது. ஸோ பயங்கரமாக வந்து ஃபைட்டெல்லாம் போகுது. ரொம்ப சண்டை போடுறாங்க. அந்த நேரத்தில் அவரால் சண்டை போட முடியல. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து பதறி போய் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவரால் சுத்தமாக முடியல, சண்டையும் போட முடியல. அதே சமயம் உங்களை எப்படியாவது காப்பாற்றணுன்ற எண்ணமும் அவர் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப வீக் ஆகிடுறாரு. ஸோ ரொம்ப அவர் வீக்கான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவரை ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி அவரை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போது உங்கள் முன்னாடி தான் அவரும் இருக்கார், நீங்கள் மயங்கி இருக்கீங்க. இப்போ ஆப்போனண்ட்டில் இருக்கிற அந்த கேங் வந்துட்டு ஷுகாவை ரொம்ப ஒரு மாதிரி இளக்காரமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு அது மாதிரி கேலி பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஷுகாவுக்கு செம்ம கோவம் வருது. ஆனாலும் உங்கள் முன்னாடி இருக்கிறதுனால அவரால் எதுவுமே செய்ய முடியல. உங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்கார். உங்களை பார்க்க லைட்டாக அவருக்கு அழுக கூட வர ஆரம்பிக்குது. பிகாஸ் உங்களை நல்லா கட்டி போட்டு ஒரு மாதிரி லைட்டாக அடிக்க கூட செஞ்சுருப்பாங்க போல். உங்கள் கன்னத்துலலாம் அங்கங்கே ஒரு மாதிரி பிங்கிஷாக அந்த கை தடம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உங்களை இந்த மாதிரி ஆக்கிட்டோமே, உங்களை வந்து ஒழுங்காக பார்த்துக்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி அவர் மனசு கடந்து அவ்வளோ துடிக்குது. உங்களை வந்து ஒழுங்காக பார்த்துருந்துருக்கணும்னு அவ்வளோ வந்து அவரை வந்து திட்டிகிட்ருக்காரு உள்ளுக்குள்ளார. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ ஆப்போனண்ட்டில் இருக்கிற அந்த கேங்கில் இருக்கிற லீடர் வந்து அப்படி ஷுகா கழுத்தை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு, என்ன ஷுகா, எப்படி மாட்டணும், எங்கே மிஸ் ஆனோன்னு மண்டைக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரி இளக்காரமாக கேட்குறான். இப்போ அப்படியே ஷுகாவோட பாக்கெட்குள்ளேருந்து அந்த சிப்பை வெளியே எடுத்து காமிக்கிறான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே. அதை பார்க்கும்போது ஷுகாவுக்கு செம்ம ஷாக்கு. என்ன ஷுகா, இதை வச்சது யாருன்னு நினைக்கிற?
அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா கேட்டுட்டு திரும்பி உங்கள பார்க்குறான். அப்பதான் நீங்க லைட்டா மயக்கத்துலேருந்து அப்படியே கண்ண முழிக்கிறீங்க. ஒரு அரை மயக்கமா ஒரு மாரி பிளர்ரா இருக்கு. ஸோ நீங்க அப்படியே தலையெல்லாம் உலுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மனுஷன் அப்படியே வந்து சுகாவ பார்த்து திரும்பிட்டு ஒரு மாரி நக்கலா சிரிச்சுட்டு, "ஏன்டா? ஆ நீ ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்த. எதுலயுமே மாட்டல. ஒரு பொண்ணு விஷயத்துல போய் எப்படி சிக்கிட்டியே ஷிகா! ஆ நீ கேட்டா வரதுக்கு கியூல அத்தனை பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஆனா போயும் போய் இவளால" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து கை காமிச்சிட்டு இருக்கான். இப்போ ஷுகாவால இத ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவர் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாரு உங்கள. உங்கள அவ்வளோ நம்பியிருப்பாரு. ஸோ இப்போ நீங்க தான் வந்து ஷுகா மாற்றுறதுக்காகவும் அண்ட் நீங்க இப்படி மாட்டிக்கிறதுக்காகவும் வழிவகுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு நினைக்கும்போது, அவரால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப ஷாக்கிங்கா உங்கள பார்த்துட்ருக்காரு. இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி அவமானமா இருக்கு. ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. நீங்க அப்படியே அழுதுகிட்டே தலைய குனிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஷுகா அப்படியே உறைஞ்சு போயிருக்காரு. ஸோ இப்போ அந்த மனுஷன், அதாவது அந்த ஆப்போசிட் கேங்ல இருக்கிற லீடர் அப்படியே ஷுகாவோட கழுத்த நல்லா டைட்டா புடிச்சுட்டு, "இதோ பாரு, இப்போ உன்ன போடுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. ஒரே ஒரு புல்லட் வச்சு இறக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இப்போ என் முன்னாடி நீ ஒண்ணுமே இல்லாம இருக்க. ஆனா எனக்கு அது தேவையில்ல. இப்போ இங்கேருந்து நீ வெளிய போணும்னா தாராளமா போ. உன்ன நான் தடுக்கவே மாட்டேன். ஆனா இவ வரமாட்டா. என்ன புரியல? உனக்கு இவ வேணும்னா உன் பொசிஷனை இப்பவே என்கிட்ட கொடுத்துட்டு போ. அப்படி இல்லை, உனக்காக சிப்பெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு வேலைலாம் பார்த்துருக்கால, அவளை பனிஷ் பண்ணணும்னு நினச்சேன்னா இப்படியே விட்டு போயிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரியாக உங்களை பார்த்துட்டே சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல ஷுகாவுக்கு அவரோட பொசிஷன் மேலே ஒரு துளி அளவு கூட விருப்பம் இல்லை. இப்போ என்ன, உனக்கு என் பொசிஷன் தானே வேணும், எடுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வயன் மேலே ஒரு கீரல் பட்டுச்சுன்னா கூட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு மாதிரியாக அவன் ஒரு நக்கலாக சிரிச்சிட்டு, என்ன ஷுகா நீ எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருப்ப, ஒரு பொண்ணு விஷயத்தில் போய் இப்படி கோட்டை விட்டுட்டு நிற்கிற, இவ்வளோ தூரம் உனக்கு செஞ்சுட்டா, இப்போ ஏன்டா அவள் பின்னாடியே போகிற அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறான். ஷுகா இப்போ உங்களை பார்க்குறான் ஒரு மாதிரி கோவமா. உங்களால் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு கொடுக்காம நீங்கள் தான் வேணும்னு நிற்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஷுகா மேலே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸே க்ரியேட் ஆகுது. ஒரு மாதிரி டியரி ஐஸோட அவ்வளோ ஒரு ஃபீலோட ரொம்ப ரொம்ப உடஞ்சி போய் அவரை பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல ஷுகாவுக்குமே ஒரு மாதிரி கண்ணீர் முட்டுது. அவர் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு போய் முறைச்சி மேனிக்கு பார்த்துட்டே, ஸோ அங்கே இருக்கிற அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அவரோட மாஃபியான்ற பொசிஷனையே உங்களுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறாரு. ஸோ எப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கும். அப்போது உங்களை கைப்பிடிச்சி உங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார் இல்லையா, அதே ஃபீலில் வந்து இழுத்துட்டு வராரு. இப்போது நீங்கள் ஷுகா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே வந்து அவர் பின்னாடி வந்து வந்துட்ருக்கீங்க. லைக் இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையா நம்ம ஏமாற்றணும், விட்டுட்டு போகணுன்னு நினச்சோம், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அவர் உங்களை அவ்வளோ நம்பியிருப்பார். நீங்கள்லாம் இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் மேலே ஒரு சின்ன துளி அளவு கூட அவருக்கு சந்தேகம்ன்றதே இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டீங்க அப்படின்றத ரொம்ப உங்களால் கஷ்டமாக இருக்குது, ஏற்றுக்க முடியல. தப்பு பண்ணிட்டோன்னு உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அவர் வந்து அவரோட பொசிஷனையே தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வராரு. அந்த நிலையிலையும் உங்களை தான் ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாரு. அப்படின்னும் போது உங்களால் ஏற்றுக்கவே முடியல, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சாதாரண மனுஷனாக இப்போ உங்கள் கூட காரில் வந்து உட்கார்றாரு. ஸோ நீங்கள் அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் ஒரு துளி அளவு கூட உங்களை பார்க்கல, உங்களை பார்த்து திரும்பலை, நீ ஓகேவான்னு கேட்கல, உங்ககிட்ட பேசலை, எதுவுமே இல்லை. சைலண்ட்டாக ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ உங்களால் முடியல. அவரை வந்து ஹக் பண்ணி கத்தி அழணும் போல் இருக்குது. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் போல் இருக்குது. ஆனால் உங்களால் முடியல. அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறது அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த டைம் வந்து ஷுகாவோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பக்கத்துலேருந்து ஒரு வாய்ஸு, என்ன ஷுகா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்ட போல், என்ன அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. இப்போ ஷுகா எதுவுமே பேசாமல் சின்னதாக ஸ்மிர்க் பண்ணுறாரு.
நீயே தூக்கி போட்டு போனாலும் அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை விடுற மாதிரி இல்லை. நீ எங்கே போனாலும் நீ மட்டும்தான் இந்த பொசிஷனுக்கு ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுற சத்தம் கேட்குது. இப்போ நல்லாவே சுகா ஸ்மிர்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ பேக்ரவுண்டில் செம்மையாக ஏதோ பிளாஸ்ட் ஆகுற சவுண்டு கேட்குது. சுகா எதுவுமே சொல்லலை. இப்போ கால் கட் ஆகிடுது. ஆக்சுவலாக என்ன ஆகிடுக்கும் அப்படின்னா, இது வேறு யாரும் கிடையாது, ஜிமன் தான். ஸோ ஜிமனுமே ஒரு மாஃபியா அண்ட் சுகாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. சுகா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் மாட்டியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் ஜிமன் டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பான். இப்போது அவனை வந்து உங்களை வச்சு மடக்கி வச்சுருந்துருப்பான்ல ஒரு கேங். ஸோ அவங்கள வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பில்டிங்கோடு சேர்த்து பிளாஸ்ட் பண்ணி விட்டுருப்பான். ஸோ அந்த சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்டிருந்துருக்கும். இப்போது அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து சுத்தமாக வந்து கருகி போயிருந்துருக்கும். ஸோ அவர் மாஃபியா இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. ஸோ மறுபடியும் அவர் தான் அந்த இடத்துக்கான மாஃபியா. என்ன தான் அவர் வந்து மாஃபியாவாக மறுபடியும் ஆனாலுமே உங்களுக்காக அதை தூக்கி போட ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலாம் அப்படின்றத நினைக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல விழுந்துட்டீங்க சுகாவுக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. அதே சமயம் அவர் மேலே ஒரு லவ் ஃபீலும் வருது. நீங்கள் அதே ஃபீலோடு அவரை பார்த்துக்கிட்டே வரீங்க. ஆனால் அவர் துளி அளவு கூட உங்களை திரும்பி பார்க்கல. அப்படியே மொபைல் வச்சுட்டு அவர் பாட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை, எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டு உங்களை விட்டுட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ எப்படியோ ஒரு 1 வீக் ஓடுது. ஸோ எப்போவுமே உங்களை பார்க்க, உங்கள்கிட்ட சின்ன சின்ன வார்த்தைகள் பேச, நீங்கள் தூங்கும்போது உங்களை ரசிக்கன்னு அப்பப்போ உங்கள் ரூம் பக்கம் வந்துட்டு இருந்த அந்த மனுஷன் இப்போ சுத்தமாக வர்றதே கிடையாது. என்ன தான் அவருக்கு உங்கள் மேலே கோவம் வந்தாலும் உங்களை தூக்கி போடவும் முடியல அந்த மனுஷனுக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக போயிட்டுருக்கு. உங்களுக்கும் அவரை மிஸ் பண்ணுற ஃபீல் இருக்குது, அவருக்குமே இருக்குது. இருந்தாலும் அதை வெளிக்காமிச்சிக்கல. ஸோ இப்படியே இருக்க ஒன் டே நீங்கள் கார்டனில் உங்கள் பாட்டுக்கு வாக் போயிட்டுருப்பீங்க. இப்போ சுகா ஒரு மாதிரி அதிரி பதிரி ஓடி வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி இருக்கார். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவர் எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்கள ஒரு மாதிரி பொறுமையாக கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. என்னன்னு நீங்கள் கேட்டுகிட்டே போகிறீங்க. ஸோ அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே காரில் ஏறி உட்காடுறீங்க. என்னாச்சு, எங்கே போகிறோம், என்ன, எதுக்கு இப்படி பயந்து போயிருக்கீங்க, எதுக்கு பதறி போயிருக்கீங்க, சொல்லுங்கள் ஏதாவது அப்படின்னு நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. ரொம்ப ஒரு மாதிரி பரிதாபமாக உங்களை பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ இப்படியே போக கொஞ்சம் தூரத்தில் அது உங்கள் ஏரியாக்குள்ளே போகுது அந்த கார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சுகா பதறி வர்றதையும் தென் இந்த இடத்துக்கு வரதையும் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் மனசு படப்படன்னு அடிக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா உங்கள் சித்தி வீட்டுக்கு முன்னாடி நிறையா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ என்னன்னு ஒரு மாதிரி மனசு படப்படக்குது. இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க, அம்மா ஐஸ் பாக்ஸில் இருக்காங்க. ஸோ அதை பார்த்ததும் உங்களால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அப்படியே கத்தரி அழ ஆரம்பிக்கிறீங்க. உங்களால் அதை கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியல. எப்படியாவது இங்கேருந்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிடணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்லாம் யோசிச்சுருந்துருப்பீங்க. இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப உடஞ்சி அழுகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி அழுததே கிடையாது. ஸோ சுகாவால் நீங்கள் இப்படி அழுகிறத பார்க்கவே முடியல. மனசு ரொம்ப வலிக்குது அந்த மனுஷனுக்கு. ஸோ அவர் முடிஞ்ச அளவுக்கு உங்களை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியல. ஸோ அவருமே அழுதுறாரு நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு. நீங்கள் ரொம்ப உடஞ்சி போய் அழுகிறீங்க. ஸோ அப்படியே டைம் போகுது. இப்போ அழுது அந்த கண்ணீரே வற்றி போய் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் செவத்தில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அங்கேருந்து உங்கள் அம்மாவையும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப கதறி அழுகிறீங்க. அங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த ஃபியூனரல் அது இதுன்னு எல்லாம் போகுது. ஸோ ரொம்ப உடஞ்சி போயிடுறீங்க. அந்த டே ஃபுல்லாகவுமே அங்கே தான் இருக்கீங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த டைமில் உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் வீட்டுக்கு, உங்கள் சித்தி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்குறீங்க. இப்போ அவங்க உங்களை பாவமாக பார்த்துட்டு அவங்க கையை பிடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கான்ஷியஸ்க்கு வந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மாதிரி சிலுப்போம்ல, அந்த மாதிரி சிலுத்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோட அவங்கள பார்த்துட்டு, இந்தாம்மா, இது எங்கள் அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதை நான் முன்னாடி கொடுத்துருப்பேன். ஆனால் என்னால் உன்னை பார்க்கவே முடியல, பாவமாக இருந்துச்சு. உங்கள் சித்திக்கு தெரியாமல் இதை கொடுக்க சொன்னாங்க. அதனால தான்
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் பேசிட்டு அந்த லெட்டரையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே வேக வேகமாக அதை வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்க. வயன்னா, நீ இந்த லெட்டரை படிக்கும்போது அம்மா உன் பக்கத்தில் இருப்பேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் போகும்போது நிச்சயமாக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தாண்டா போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு இப்போல்லாம் உடம்பு சரியில்லை, எப்படியா இருந்தாலும் நான் போக போகிறேன்னு. எங்கே உன்னை தனியாக விட்டுட்டு போயிடுவேணும்னு ரொம்ப பயந்தேன். ஆனால் உன்னை ரொம்ப ரொம்ப பத்திரமான ஒரு பிளேஸில் தான் விட்டுட்டு போகிறேன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். எனக்கு சுகாவை பற்றி நல்லா தெரியும். நீ இப்போ சுகா கூட எப்படி இருக்க? அவனை புரிஞ்சுக்கிட்டியா? ஏற்றுக்கிட்டியா? அவன் கூட சந்தோஷமாக இருக்கியா? இல்லை இன்னும் அவனை புரியாமல் இருக்கியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அம்மா சொல்கிறேன், நீ அவனை தப்பாக மட்டும் புரிஞ்சுட்டு இருந்துடாத. அவன் ரொம்ப நல்ல பையன். எனக்கு தெரியும் நீ ரொம்ப பயந்த பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு. ஆனால் உன் கேரக்டருக்கு அப்படியே சுகா அப்போசிட் தான். அவன் கொஞ்சம் கரடு முரடான பையன்தான். ஆனால் உண்மையிலே மனசு ரொம்ப நல்லா இருக்கு. அவன் ரொம்ப நல்ல பையன் வயன். அவனை புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வரும்போது கூட அவன் சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி தான் நீ வந்து பார்த்த. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு முழுசாக இப்போ தெரியுமான்னு தெரியல. உன்கிட்ட நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதான் இந்த லெட்டர் மூலமாக எழுதி வச்சுட்டு போகிறேன். அன்றைக்கி சுகா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். உன்னை பிடிச்சிருக்குன்னு எல்லாத்தையும் சொன்னான். அன்றைக்கி நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். எனக்கு அந்த நேரத்தில் உடனே முடிவு பண்ண முடியல. எனக்கு என்ன தான் பயம் இருந்தாலும் நீ என் பொண்ணு, அதனால் நான் அவன்கிட்ட யோசித்து தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே சுகா ரொம்ப நல்ல பையன். அவன் உன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல மாதிரி இருக்கான். அவன் நடந்துக்கிட்ட விதத்துலேயும் அவன் உனக்காக பேசினதுலேயும் தான் நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேனே. அதனால் எனக்கு அவனை பிடிச்சிருந்தது. நான் நம்பினேன். உன் விஷயத்தில் அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் வயன். ஸோ இப்போ நீ புரிஞ்சிக்காமல் இருந்தாலும் அம்மாக்காக அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுடா. நிச்சயமாக உன் லைஃப் நல்லா இருக்கும். அம்மா கண்டிப்பாக உன்னை மேலேருந்து பார்த்து அவனை ப்ளஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ சந்தோஷமாக இருந்தா நானும் சந்தோஷமாக இருப்பேன்ல. அன்றைக்கி பணத்துக்காக உன்னை 3வது முறையாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எவனோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தும் போது என் உயிரே போயிடுச்சு. ஆனால் அந்த நிமிஷத்துலேயும் சுகா என்கிட்ட திரும்பி பார்த்து சம்மதம் வாங்கிட்டு தான் அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். எல்லா இடத்துலையும் உன் விஷயத்தில் அவர் கரெக்டாக இருக்கார். நீ கண்டிப்பாக அவன் கூட சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அவனை ஏற்றுக்கிட்டு நல்ல மாதிரி வாழுமா அப்படின்னு இருக்குது. இதை படித்ததும் உங்களால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அப்படியே நீல் டவுன் பண்ணி பயங்கரமாக கதறி கதறி அழுகுறீங்க. ஸோ உங்கள் சவுண்ட் வந்து கேட்டதும் சுகா வெளியே, அதாவது உங்கள் கேட்டுக்கு வெளியே கார் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பார். ஸோ உங்கள் சத்தம் கேட்டதும் அப்படியே ஓடி வந்துட்டார். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி தேவிங்கி தேவிங்கி அழுதுட்டு இருக்கீங்க. அதை பார்த்து டக்குன்னு உங்களை தூக்கிட்டு ஒரு வேளை நீங்கள் அந்த அம்மா போன ஃபீலில் தான் அழுதுட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. என்ன தான் கோவம் இருந்தாலும் நீங்கள் வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் தான் உங்களை சப்போர்ட் பண்ணணும், கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவரை பார்க்குறீங்க, டியரி ஐஸோட ஒரு மாதிரி ஏங்கிக்கிட்டு. அவர் உங்கள் கண்ணீர்லாம் தொடச்சி விட்டுட்டு, ஒன்றும் இல்லை, அழாத, நான் இருக்கேன், நீ அழாத அப்படின்னு ஒரு மாதிரி நிதானமாக சொல்ல முடியல அவரால். அவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ டக்குன்னு அவரை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவருமே பேக் ஹக் பண்ணிவிட்டு ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு உங்கள் பேக் சைடை, அழாத அழாதன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கேருந்து போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவருமே உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ காரில் போகிற வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டே அவரை பார்த்துக்கிட்டே தான் போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டு உங்கள் ரூமில் போயிட்டு சுகா கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறீங்க. அவர் என்னன்ற மாதிரி உங்களை கொஸ்டினபிளாக பார்க்குறாரு. நீங்கள் படிக்க சொல்லி கை காமிக்கிறீங்க. ஸோ அவரும் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் ரீட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து லைட்டாக உங்களை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் மாதிரி டியோரி ஐஸோட டக்குன்னு அவர் கால் பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ டக்குன்னு அவங்கள வந்து தூக்கி உட்கார வச்சுட்டு அவரால் எதுவுமே சொல்ல முடியல.
அவருக்கு இன்னுமே உள்ளுக்குள்ளார அந்த கோவம் இருந்துட்டு தான் இருக்குது. அவ்வளோ நம்பின ஒன்று ஆனால் நீ இப்படி பண்ணிட்டல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ வெறுப்பு இருந்தால் தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிரு, நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு என் கூட இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இந்த நேரத்தில் உங்ககிட்ட கோவப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ சுகா அந்த கையை பிடிச்சிட்டு நீங்கள் சாரி சாரி சாரின்னு அவ்வளோ சாரி சொல்கிறீங்க. அவர் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. ஒரு 2 டேஸ் இப்படியே போகுது. உங்களுக்கு கரெக்டாக ஃபுட் எல்லாம் கொடுத்து விட சொல்கிறாரு, டேப்லெட்ஸ் கொடுக்க சொல்கிறாரு, உங்களை நல்லா பார்த்துக்க சொல்கிறாரு. ஆனால் அவர் உங்களை பார்க்குறதுக்கோ இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்கோ வரவே இல்லை உங்கள் ரூமுக்கு. அவர் எப்போல்லாம் வீட்டில் இருக்காரோ அப்போல்லாம் அவரை தேடி தேடி போய் அவர்கிட்ட கெஞ்சி சாரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவருக்குள்ளே கோவன்றதை தாண்டி ஒரு பெரிய வருத்தம். என்னென்னா, ஒரு பொண்ணை முதல்ல ரொம்ப உண்மையாக பிடிச்சி லவ் பண்ணி உங்களுக்கான ஸ்பேஸையும் டைமையும் கொடுத்து நீங்களாக புரிஞ்சு அவங்கக்கிட்ட வருவீங்கன்னு காத்துட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் அவனுக்கு ஒரு மன வருத்தம். அப்படின்னா யாரோ ஒருத்தன் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நம்புகிறேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை புரிஞ்சுட்டு காத்துட்டு இருக்கேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்ற ஒரு மன வேதனை. அதனாலேயே அவனுக்கு உங்ககிட்ட பேசவோ உங்ககிட்ட திருப்பியும் வரவோ ஒரு மனசே வரமாட்டேன்து. ஒரு மாதிரி கோவம், வெறுப்பு, தென் அது எல்லாத்தையும் தாண்டி மனசு வலி எல்லாமே வந்து ஒரு மாதிரி அவரை போட்டு படுத்திட்டு இருக்குது. ஸோ அதனால் எங்கே உங்ககிட்ட அதை வந்து ஹார்ஷாக வந்து காமிச்சிருவானோ அப்படின்ற ஒரு தாட்டில் தான் உங்ககிட்டேருந்து நகர்ந்து போயிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் எப்போ அவர் உங்களுக்காக அந்த பொசிஷனையே தூக்கி போட்டுட்டு நீ தான் வேணும் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பாரோ அப்போவே அவர் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறாருன்றதை புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியும் உங்களுக்காக அவர் அங்கே நின்னதுனாலே நீங்கள் வந்து மொத்தமாக அவர் வந்து எப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போவே நீங்கள் அவ்வளோ சாரி கேட்டிருந்துருப்பீங்க. இருந்தாலும் இப்போ உங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்ற பட்சத்துக்கு உங்களால் சுத்தமாக முடியல. எப்படியாவது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதே போல் அந்த டேயோட நைட்டும் நீங்கள் அவரோட டோர் போட்டு தட்டிகிட்டே இருக்கீங்க. பொறுத்து பார்த்த மனுஷன் டப்புன்னு கோவத்தில் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாரு. உங்கள் மாதிரி பாவமாக முகத்தை வச்சுட்டு, சாரி சுகா, ப்ளீஸ், சாரி, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு எதையும் பண்ணலை, நான் பண்ணதையும் நியாயப்படுத்தலை, ஆனால் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, என் கூட பேசுங்க, என்னை அவாய்ட் பண்ணாதீங்க, ப்ளீஸ் என்னை 4 அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனால் தயவு செஞ்சு என்னை அவாய்ட் பண்ணாதீங்க, என் கூட பேசுங்க ப்ளீஸ். நான் உங்களை ஸ்டார்டிங்கில் புரிஞ்சுக்கல தான், என் மேலே தான் தப்பு, ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க சுகா அப்படின்னு நீங்கள் சைன் லாங்குவேஜில் ரொம்ப பாவமாக அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோடு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களை பார்த்துக்கிட்டே இருந்த மனுஷன் டக்குன்னு உங்களை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு அந்த டோர்லேயே பின் பண்ணி டோரை லாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப கிட்ட நெருக்கமாக வந்து நின்றுட்டு, என்னடி புரிஞ்சுக்கிட்ட? இப்போ மட்டும் உனக்கு என்கிட்ட என்ன புரிஞ்சுது? உங்கள் அம்மா சொன்னதுனால இப்போ இப்படி வந்து பேசிகிட்ருக்கியா? உங்கள் அம்மா சொல்லலைன்னா இப்போவும் என்கிட்ட அப்படி தானே இருந்திருப்ப? என்ன உங்கள் அம்மாவுக்காக என்னை ஏற்றுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் இல்லவே இல்லைன்னு தலையை வேகமாக ஆட்டுறீங்க. அப்போது வேற என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி அவரை பார்த்துக்கிட்டே, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ நீ லவ் பண்ணலையா அப்படின்னு நெருக்கமாக வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவரை பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக அண்ட் பாவமாக ஒரு பதட்டத்தோடு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சொன்ன உடனேயுமே அவர் ஒரு மாதிரி ஒரு சைடு சீக்ஸை பிடிச்சிட்டு ஒரு டீப் கிஸ்ஸில் போகிறாரு. நீங்கள் அப்படியே இறுக்கமாக கண்ணை மூடிக்கிறீங்க. ஸோ அந்த கிஸ்ஸில் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணார், தென் எவ்வளோ லவ் பண்ணுறாரு, உங்களை அவருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, தென் இவ்வளோ நாளுமே வந்து எந்த அளவுக்கு அவங்கள லவ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு எல்லாத்தையுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த கிஸ் அவ்வளோ ஃபீல்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இறுக்கமாக மூடிட்டு இருந்த அந்த ஐஸ்
கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து லைட் ஆகுது. ஸோ நீங்களுமே அந்த கிஸ்ஸை நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து அப்படியே வந்து அந்த கிஸ் பிரேக் ஆகுது. ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்டே அவங்கள க்ளோஸ்அப்பில் நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. நீ லவ் பண்ணுறல்ல, அப்போ இது உன் டைம், நீ உன் லவ்வை ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இன்டைரக்டாக நீயும் ஃபீலை சொல்லு அண்ட் நீயும் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. உங்களுக்கு அது புரியுது. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக வரவே வராது. இது வரைக்கும் லவ் லாங்குவேஜில் பேசுகிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணதும் கிடையாது, அதை பற்றி யோசிச்சதும் கிடையாது. இப்போது அவர் வந்து இப்படி சொல்லும்போது என்ன தான் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஒரு மாதிரி எக்கி ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே அவரோட லிப்பை வந்து லைட்டாக வந்து பெக் பண்ணுறீங்க. ஸோ சுத்தமாக உங்களுக்கு கிஸ் பண்ணவே தெரியல. இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அவர் சொன்ன வார்த்தைக்காக. ஸோ இதுக்கு மேலே அவர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தவோ இல்லை தயங்க விடவோ நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவரே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்கள் இப்போ வந்து சாரீ தான் வியர் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு காட்டன் சாரீ. ஸோ உங்கள் ஹிப்பை நல்லா டைட்டாக அப்படியே க்ரிப் பண்ணிவிட்டு அவர் வந்து நல்லா டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு பேக் கிஸ் பண்ண தெரியலனாலும் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க. ஒரு பக்கம் அவருக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு நினப்பில் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி பெட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு ஃபோர்ஹெட்டு, சீக்ஸு, நோஸு, ஐஸு, லிப்ஸு, ஜாலைனு, சின்னுன்னு அப்படி கிஸ் வச்சுட்டே இருக்காரு. இந்த இடத்துல உங்களுக்கு சுகா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அவர் உங்களை மன்னிச்சிட்டாரா இல்லையான்னு தெரியல. பிகாஸ் அவர் உங்கள்கிட்ட டேரெக்டாக சொல்லவே இல்லை. உங்களுக்கு டேரெக்டாக சொன்னால் தானே புரியும். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி தயக்கத்தோடையே சுகா என்னை மன்னிச்சிட்டிங்களா, என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சாரின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவர் வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருந்த மனுஷன் நீங்கள் சாரின்னு கேட்டுகிட்டே இருக்கவும் டக்குன்னு மறுபடியும் மேலே வந்துட்டு உங்கள் இயர்ஸ்க்கு கிட்ட ஒரு சின்ன பைட் மார்க் வச்சுட்டு ஓகே திரும்ப சாரின்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நான் வேறு மாதிரி கற்ற வச்சிடுவேன், வாய் மூட்ரி அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பக்குன்னு முழிக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு சிரிப்பாக வருது. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கேடி அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு உங்கள் சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட சாரீ ப்ளீட்ஸை வந்து அப்படியே எடுத்து விடுறாரு. உங்களுக்கு பயங்கரமாக ஷை ஆகுது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு கவர் பண்ணுறீங்க. ரொம்ப ஷை ஆகி அவரை பார்க்க முடியாமல் பையன் கையெடு அப்படிங்கிறாரு. நீங்கள் நோ அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறீங்க. இப்போ 2 கையும் அப்படியே ஒரு மாதிரி எடுத்து விடுறாரு. நீங்கள் அப்படியே இறுக்கமாக கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. என்னை பாரு அப்படின்னு தலையை ஆட்டிகிட்டு இருக்கீங்க. என்னை பாருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ரொம்ப ஷை ஆகுது உங்களுக்கு. அவர் அப்படியே ஒரு மாதிரி கிட்ட நெருக்கமாக வந்துட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னொரு வாட்டி கண்ணை மூடுனா அப்புறம் அவ்வளோதான் உனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது, ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா புரிஞ்சுதா, என்னை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப ஷை ஆகுது. ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் உங்கள்கிட்ட அங்கங்கன்னு கிஸ் வச்சிட்ருக்காரு. லைட்டாக நீங்கள் அதில் வந்து இன்வால்வ் ஆகுறீங்க. ஸோ ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப தயக்கமாக இருக்குது உங்களுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீங்கள் ரொம்ப கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ டக்குன்னு அவங்க மேலே ஃபுல்லாக அப்படியே லாய்ட் ஆகிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு ஹே என்னடி பிரச்சனை உனக்கு, நான் புருஷன் தானே, என்கிட்ட மறைச்சி வச்சு என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்குறாரு. அவரை லிப்ஸ் மூமெண்ட்டில் அவர் என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு நல்லா புரியுது. ஸோ என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற மனுஷன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு இன்னும் ஷை ஆகுது. ஸோ அவரை ஃபேஸ் பண்ண முடியாமல் டக்குன்னு அவரை இழுத்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறதுனால 2 பேரோட பாடியுமே ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டு இருக்கா. ஒரு ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் ப்ளே ஆக ஆரம்பிக்குது அங்கே இங்கே இருந்துட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமாக உங்களை டெம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே இன்வால்வ் ஆகிட்டு லைட்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ
ஸோ உங்களோட சவுண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த ரூம்லேயே மைல்டாக ஃபில் ஆகுது. ஸோ அந்த சவுண்ட்ஸ் அவரை என்னமோ பண்ணுது. ஒரு மாதிரி உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே உங்கள் கூட ஒரு பயங்கரமான ஸ்வீட்டான லவ்வபிளான ஒரு மேக்கவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக தென் ரொம்ப லவ்வபிளாக வந்து அது போயிட்டு இருக்குது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக 2 பேருமே பயங்கர டயர்டாக ரொம்ப மூச்சை வாங்கிட்டு ஒருத்தர் ரொம்ப லவ்விங்காக ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கீங்க. எதுவுமே பேச கிடையாது. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே அந்த ஹக்குலேயே வந்து படுத்துட்ருக்கீங்க. இப்போ பொறுமையாக நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. அவர் அப்படி குனிஞ்சு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சின்னதாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஷைனஸோட லைட்டாக எக்கி ஐ லவ் யூ அப்படின்னு லப்ஸ் மொமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஸோ அவர் சிரிச்சுட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அவரோட செஸ்ட்டில் லைட்டாக வந்து சுரண்டி கூப்பிடுறீங்க சுகா அப்படின்ற மாதிரி. அவர் அப்படியே குனிஞ்சிட்டு என்னடி அப்படிங்கிறாரு. சுகா, என் லைஃப்பில் எனக்கு அம்மா மட்டும்தான். அது தாண்டி நான் எதையும் யோசிச்சது கிடையாது. இன்னைக்கு அவங்களும் எனக்கு இல்லை. ஆனால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி உன்னை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு நீ மட்டும்தான். உன்னை தாண்டி எனக்கு வேறு யாருமே இல்லை. என்ன எப்பவும் வெட்ட மாட்டல்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஐ டு ஐ பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சின்னதாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் வச்சுட்டு எனக்குமே என் லைஃப்பில் யாருமே கிடையாதுரி. எனக்கும் உங்கள் அம்மா தான் ஒன்று எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு நீ மட்டும்தான், உனக்கு நான் மட்டும்தான். உன்னை விட்டு எங்கடி போக சொல்கிற? நான் எங்கேயும் போகவும் மாட்டேன், உன்னை எங்கேயும் விடவும் மாட்டேன். நீ ஏன் என்னை விட்டு போகணுன்னு நினச்சா கூட என்னால் உன்னை விட்டு போக முடியாது. ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மனசு நிறைவாக அவரோட ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண சந்தோஷத்தோட அப்படியே கண்ணை மூடி தூங்குறீங்க. ஸோ இப்படியே உங்களோட லவ்வபிளான க்யூட்டான அழகான லைஃப் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நாட்களோட நீங்கள் ப்ரெக்னெண்ட்டும் ஆகுறீங்க. ஷிகாவால் அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தவே முடியல. அதை வந்து அடக்கி வைக்கவும் முடியல. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஸோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது, போனஸ் கொடுக்குறது, அது இது என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. பயங்கரமாக கொண்டாடுறாரு. பிகாஸ் அவருக்குன்னு அவர் லைஃப்பில் யாருமே இருந்தது கிடையாது. இப்போது உங்கள் அம்மா மூலமாக நீங்கள் கிடச்சிங்க. இப்போ உங்கள் மூலமாக அவருக்கு அவருடைய பேபிஸ் கிடைக்க போகிறாங்க அப்படின்றத நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ரொம்ப உங்களை தாங்குன்னு தாங்குறாரு. அவருக்குள்ளே இருந்த அந்த ரூட் பேட் மாஃபியாலாம் எங்கே போனாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மனுஷன் ரொம்ப சாஃப்டாக மாறிட்டார். என்ன தான் வெளியே அந்த கோல்டு ஃபேஸ் வந்தாலும் உங்களை பார்த்தோன்னே சிரிப்பார். உங்களை பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுவார். உங்களை சுற்றி வருவார். உங்களை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிப்பார். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பூரிச்சு போவீங்க. அந்தளவுக்கு உங்களை வந்து ஆச்சரியப்படுத்தி பார்த்துக்குவார். ஸோ இப்படியே உங்களுடைய அந்த ப்ரெக்னென்சி டைம்ஸும் ஓடுது. தென் டெலிவரி டைமும் வருது. ரொம்ப ரொம்ப அழகான க்யூட்டான 2 ட்வின் பேபியும் நீங்கள் வந்து பெற்று எடுக்கிறீங்க. ஸோ ஹாப்பி ஃபேமிலி, தென் ஹாப்பி லைஃப். இதோட நான் வந்து இந்த எஃப்எஃப்ஐ கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஷாஷலக்குட்டி, நீங்கள் இதோட எனக்கு எண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கேட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சரி பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான்டா. அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தென் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். தென் நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணுற வரைக்கும் லவ் யூ ஸோ மச். பாய்.